பிரைஸ் லார்ட். இன்றைக்கும் உலகம் முழுவதும் இந்த கேன்சர் என்ற ஒரு கொடூரமான ஒரு வியாதி அநேக ஜனங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் இன்றைக்கு அந்த வியாதியினால் கஷ்டப்படுகிற பலவித பயத்திற்குள் கடந்து சென்று கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, அவர் தன்னுடைய மரணத்தினாலே மரணத்தின் அதிகாரியான பிசாசை அடித்து ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் பிடிக்கப்பட்டவர்களை விடுதலை ஆக்கிட்டார். ஸோ நீங்கள் அந்த சிலுவையை நோக்கி பார்த்து உங்களுக்காக அடிக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்கும் அந்த ஆட்டுக்குட்டியை நோக்கி பாருங்கள். அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததுனால அந்த வல்லமை உங்களுக்குள் கடந்து வந்து உங்கள் சரீரத்தை உயிர்ப்பிக்க வல்ல தேவனை நீங்கள் நோக்கி பாருங்கள், நிச்சயமாக சுகமடைவீங்க. ஸோ மனசில் எந்த பயமும் கவலையும் தேவையில்லை. அந்த சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானோட ரத்தம் உங்கள் இருதயத்தை சுத்திகரித்து எல்லாவித பயத்திலிருந்தும் நீங்கள் விடுதலை பெற்று கொண்டீர்கள் என்பதை விசுவாசியுங்கள். இரண்டாவதாக, சரீரத்தில் பலவித வலிகளை அனுபவிப்பீங்க. ஆனால் ஆண்டவர் அந்த சிலுவை பாடுகளின் பயணத்தில் அவருடைய சரீர வலிகளை பற்றி வேதம் என்ன சொல்கிறதுனா, அவர் சொல்கிறாராம், என் பெலனெல்லாம் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல்வாயோடு ஒட்டி கொண்டது, என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று அப்படின்றார். அப்படின்னா அந்த சரீரத்தில் அவ்வளோ வலிகளை வேதனைகளை அவர் அனுபவித்து சுமந்து தீர்த்துட்டார். ஸோ இன்றைக்கு இந்த வியாதி நிமித்தம் நீங்கள் எடுக்கிற மெடிசன்ஸ் மூலமாக பல வலிகளை வேதனைகளை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கலாம். அந்த சிலுவையை நோக்கி பார்த்து நீங்கள் நன்றி சொல்லுங்கள், ஆண்டவரே என்னுடைய வலிகளை நீங்கள் சுமந்து கொண்டீங்கப்பா, ஸோ இந்த வலி வேதனை எனக்கு கிடையாது அப்படின்றத சொல்லி நன்றி சொல்லுங்கள். அதற்கு எதிர்த்து நில்லுங்கள். நீங்கள் இன்றைக்கு அனுபவிக்கிற அந்த வியாதிக்கு எதிர்த்து நில்லுங்கள். இது எனக்குரியது அல்ல, ஏன்னா என் சரீரம் பரிசுத்தாவின் ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தங்குற சரீரத்தில் இந்த வியாதிகளுக்கு இடம் இல்லை அப்படின்றத நீங்கள் எதிர்த்து நில்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். ஆண்டவர் நமக்கு வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் கொடுப்பதற்கு தான் அந்த சிலுவையில் அவ்வளோ பாடுகளை அவர் அனுபவித்து சுமந்து தீர்த்தார். ஆனால் நாம் அதை அறியாததுனால நாம் இன்றைக்கு இந்த வியாதிகளோடு போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நாளிலும் ஆண்டவருடைய அன்பை அந்த சிலுவையில் நோக்கி பார்த்து உங்கள் சரீரமும் உங்கள் மனதும் சுகமாக அவர் அத்தனையும் செய்து முடித்திருக்கிறார் என்பதை விசுவாசித்து அவருக்கு நன்றி சொல்லுங்க. அந்த கீமோ ரேடியேஷன்லாம் எடுக்கிறப்ப அது மருந்தல்ல, ஏசப்பாவோட ரத்தம் என் சரீரத்திற்குள் கடந்து வருகிறது என்பதை நினைக்கும் பொழுது நிச்சயமாக அந்த மெடிசின்ஸ் உங்கள் சரீரத்திற்குள்ளே போய் அது பரிபூரண சுகத்தை கொடுப்பதாக இருக்கும். நிச்சயமாக இதிலிருந்து மீண்டு ஒரு சிக்னஸ் ஃப்ரீ ஜோன் லைஃப்பை நீங்கள் வாழ்வீங்க. வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கையை, ஒரு பரிபூரணமாக வாழ்க்கையை நீங்கள் அனுபவிப்பீங்க. நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள தகப்பனே, இன்றைக்கும் இந்த கேன்சர் என்ற வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் உடைய தழும்புள்ள கரம் தொட்டு சுகமாக்கினதற்காக நன்றி அப்பா. அவர்கள் இந்த வியாதியை பட வேண்டிய அவசியமே இல்லாத எல்லாம் நீங்கள் சுமந்து தீர்த்துட்டீங்க. இந்த நாளிலும் அந்த மரணம் என்ற பிசாசை, அந்த கேன்சர் என்ற பிசாசை நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம். உங்கள் பிள்ளைங்களோட இருதயத்திலிருந்து எல்லா பயங்களும் நீக்கப்பட்டு, அந்த சரீரத்தில் எல்லா வேதனையும் நீக்கப்பட்டு, உங்களுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவங்க அனுபவிக்கிறதற்காக நன்றி. The name of Jesus I pray. Amen.